எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இனி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். கோல்டன் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோல்டன் ரூல் அப்படிங்கிறது என்ன? 3 விதமான ரூல் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாசஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின். இந்த ரூல் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்டா? அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்ங்கிறது டெபிட் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாசஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின். இந்த ரூலை நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். அந்த ரூல் படி நம்ம டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணணும்னு நினைப்போம். அந்த ரூல் படி நம்ம டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணணும்னு நினச்சோன்னா அதன்படி கரெக்டாக ரூல் படி என்ட்ரி பண்ண முடியுமானா என்ட்ரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 1 lakh ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. இதுக்கு என்ன ஜேவி ஆஸ் பர் த ரூல் என்னென்ன அக்கௌண்ட் ஆகுது அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல் அஃபெக்ட் ஆகும்? இதுக்கு என்ன ஜேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்ன ரூல் அஃபெக்ட் ஆகுது? ஒன்று வந்து பர்ச்சேஸ், ரெண்டாவது அது யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? எக்ஸ்கிட்டேருந்து வாங்குகிறோம். இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல் என்ன? நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சரி, நாமினல் அக்கௌண்ட் ரூல் டெபிட் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ், கிரெடிட் த ஆல் அண்ட் இன்கம் அண்ட் கெயின். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். டெபிட் ஆல் expenses and losses. Credit all income and gain. என்னம்மா? சரி, அது சரி, ரைட் போட்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டு. நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல் என்னென்னா டெபிட் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸு, கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதன்படி நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ், நமக்கு செலவு. ஸோ என்ன பண்ணுறோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம். கிரெடிட் என்ன கொடுக்கறது? இன்கம் ஏதாவது இருக்கானா? கிடையாது. இப்போ வந்து கிரெடிட் வந்து என்ன வரும்னா எக்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். எக்ஸ் அக்கௌண்ட் எங்கே வருது அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டில் வருது. ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர் அண்டு கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜேவி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, எக்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூலையும், கிரெடிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூலையும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? டெபிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல், கிரெடிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூலை எடுத்துக்க வேண்டியிருக்கு. நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து புரியாமல் போனதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இதுவும் ஒரு காரணம். ஏன்னா அக்கௌண்ட்ஸை நமக்கு ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தோம், ஃபைன் டியூன் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும், ரைட்டா? அதனாலேயே நமக்கு என்ன ஆச்சு, ஜேவியெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஜேவி எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு தம்ப் ரூல் சொல்கிறேன். அந்த தம்ப் ரூல் பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது எல்லா வகையான அக்கௌண்ட்ஸுக்கும் அதே தான் வரும், வேறு எதுவும் வராது. உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார் நான் வந்து கோல்டன் ரூலே எனக்கு ஓகே சார், ஐ எம் ஓகே வித் கோல்டன் ரூல் அப்படின்னா யூ ப்ளீஸ் ப்ரொசீடு. ஓகேவா? ரைட். இப்போ நாம் அந்த கோல்டன் ரூலை கொஞ்சம் நேரத்துக்கு ஒதுக்கி வச்சுருவோம். ஆஸ் பர் த கோல்டன் ரூல் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கோல்டன் ரூலை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கடைசியாக எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஈச் அண்ட் எவ்வரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஒரு போலீஸ்காரன் சிக்னலில் நின்றுட்டு இருக்கான், டிராஃபிக் போலீஸு கரெக்டாக எப்படி லைசன்ஸ் இல்லாதவனை கேட்ச் பண்ணுறான், அந்த மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் நம்ம அக்கௌண்டன்ட் கிடையாது. கிளாரிட்டியாக இருக்கணும். அக்கௌண்டன்ட்னா எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும், அதில் நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், ரைட்டா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல அக்கௌண்டிங் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும். அதுக்கு இப்போ நான் ஒரு ரூல் சொல்கிறேன் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்வரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் இது என்ன வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணு.
என்ன வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனாக எத்தனை இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது? 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. என்னென்ன? பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4 ஒரு ஜாதி. ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா ஒரு ஜாதி, ஜேவி ஒரு ஜாதி. ஸோ மொத்தம் வந்து 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது? பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா, ஜேவி. ஸோ இந்த மாதிரி மொத்தமே அக்கௌண்ட்டில் 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. அது எந்த வகையான அக்கௌண்ட்டாக இருந்துட்டு போட்டோம், ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு, ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி அக்கௌண்ட்டு, ஒரு ப்ரைவேட் லிமிடெட், ஒரு பப்ளிக் லிமிடெட், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், எந்த கம்பெனியாவது இருந்துட்டு போட்டோம், இந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் தான் வருமே தவிர இந்த 8 தாண்டி வேறு எதுவும் வராது. ஓகேவா? ஸோ இந்த 8 நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டேன்னா உனக்கு அக்கௌண்ட்ஸில் எந்த ஒரு குழப்பமும் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தம் எத்தனைனா 8. என்னென்ன இருக்குது என் கூடவே நீங்கள் அப்படியே சேர்ந்து சொல்லி பாருங்கள். உங்கள் வீட்டில் மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா, ஜேவி. ஓகேவா? என்னென்ன டிரான்சாக்ஷன்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா, ஜேவி. மொத்தம் எத்தனை கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது? 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா, ஜேவி. அந்த மாதிரி மொத்தம் 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. உட்கார சொல்லு. அப்புறமா வரலாம். உட்கார சொல்லு. முதல்ல உட்காந்து கிளாஸை கவனிக்க சொல்லு. கிளாஸை கவனிமா. இப்படி உட்கார். கேமரா தெரியுமா? ஓகேவா? மொத்தம் வந்து எத்தனை கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது அக்கௌண்டிங்கில்? 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. என்னென்ன? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா, ஜேவி. நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த கைண்ட் ஆஃப் பர்சனாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது மேனுஃபேக்சரிங்கு அல்லது ஒரு சர்வீஸ் சென்ட்ரி அல்லது ஒரு ட்ரஸ்ட்டு, ஸோ நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருந்தாலும் சரி, டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 8க்குள்ளே அடங்கி போச்சு. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த கோல்டன் ரூல் இல்லாமல் எப்படி பண்ணுறது? ஈச் அண்ட் எவ்வரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட் யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். அதுதான் முதல் தம் ரூல். ஒரு டிரான்சாக்ஷனை படித்து பார்த்தா இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? பர்ச்சேஸ் ரிட்டனா, சேல்ஸ் ரிட்டனா, ரசிப்டா, பேமெண்ட்டா, கான்ட்ராவா, ஜேவியா? இந்த 8ல் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். என்ன சொல்லணும்? ஒரு டிரான்சாக்ஷன் அதை படித்து பார்த்துட்டோம் அப்படின்னா, படித்து பார்த்துட்டு இது பர்ச்சேஸ் ரிட்டன், இது சேல்ஸ் ரிட்டன், இது ரசிப்ட், இது பேமெண்ட்டு, இது கான்ட்ரா, இது ஜேவி அப்படின்னு அந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இது முதல் தம் ரூல். ரெண்டாவது தம் ரூல், ஈச் அண்ட் எவ்வரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டெபிட். நீங்கள் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனையும் நீங்கள் டெபிட் என்னங்கிறத கண்டுபிடிங்க. கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கலி வில் கம். ஈச் அண்ட் எவ்வரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் டெபிட் என்னங்கிறத கண்டுபிடிங்க, கிரெடிட் என்னங்கிறது தானாக வரும். சார் டெபிட் என்னங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் டெபிட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் கேஷ் இம்பேக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் கேஷ் எப்படி இம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? பர்ச்சேஸ். இப்போ பர்ச்சேஸ் பண்ணினா நம்மள்கிட்ட இருக்கிற கேஷு கூடுமா குறையுமா? பர்ச்சேஸ் பண்ணினா நம்மள்கிட்ட இருக்கிற கேஷு என்னாகும்? குறையும். பர்ச்சேஸ் பண்ணினா நம்மள்கிட்ட இருக்கிற கேஷ் என்னாகும்? குறையும். ரைட்டா? பர்ச்சேஸ் பண்ணினா நம்மள்கிட்ட இருக்கிற கேஷ் என்னாகும்? குறையும். ரைட், ஓகே. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணினதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ வந்து என்னாகும்? நம்மள்கிட்ட இருக்கிற காசு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணினா நம்மள்கிட்ட இருக்கிற காசு இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் சரவணா ஸ்டோரில் போய் வாங்குகிறோம். அதோட விலை 1000 ரூபாய். என் பர்ஸில் 2000 ரூபாய் இருக்குது. நான் வாங்கிட்டேன்னா அந்த 1000 ரூபா குறைஞ்சி போயிடும். வாங்கின பொருள் சரியில்லை, நான் திருப்பி கொடுத்துட்டேன்னா அவன் திரும்பவும் அந்த காசை கொடுத்துட போகிறான். ரைட்டா? ஸோ பர்ச்சேஸ் ரிட்டனில் அந்த காசு என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணினா காசு நம்மள்கிட்ட குறையும். பர்ச்சேஸ் ரிட்டனில் காசு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சேல்ஸ் பண்ணினா என்ன ஆகும்? சேல்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? குட் ஈவினிங்லாம் அப்புறம் சொல்லுங்கள். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். அதுதான் வந்து சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பண்ணினா நம்மள்கிட்ட கேஷ் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் பண்ணினா நம்மள்கிட்ட கேஷ் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? ஸோ சேல்ஸ் பண்ணினா நம்மள்கிட்ட கேஷ் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டனில் என்ன ஆகும்? சேல்ஸ் ரிட்டனில் நம்மள்கிட்ட காசு வந்து டிக்ரீஸ் ஆகும்.
சேல்ஸ் ரிட்டர்னில் நம்மள்ட்ட காசு வந்து என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சேல்ஸில் நம்மள்ட்ட காசு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் பண்ணினா நம்மள்ட்ட இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் ரிட்டர்னில் நம்மள்ட்ட கேஷ் வந்து என்ன ஆகும், குறையும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணினா குறையும், ரிட்டர்ன் பண்ணினா இன்க்ரீஸ் ஆகும். சேல் பண்ணினா இன்க்ரீஸ் ஆகும், ரிட்டர்ன் பண்ணினா குறையும். ஓகேவா? அடுத்தது ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ராக்ட். ரசிப்டில் என்ன ஆகும், ரசிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம காசை வாங்கி உள்ளே போட்டோம் அப்படின்னா என்னாகும், கேஷ் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். பேமெண்ட்டு பண்ணினா நம்மள்ட்ட இருக்கிற கேஷ் என்னாகும், குறையும். பேமெண்ட்டு பண்ணினா நம்மள்ட்ட இருக்கிற காசு என்னாகும், குறையும். ஓகேவா? பேமெண்ட்டு பண்ணினா நம்மள்ட்ட இருக்கிற காசு குறையும். அடுத்தது கான்ட்ரா. கான்ட்ராவில் நம்மள்ட்ட காசு என்ன இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும். அதாவது கேஷ்லேருந்து பேங்க்கு, பேங்க்லேருந்து கேஷ். நம்ம காசு எங்கேயும் நம்ம கையை விட்டு போகாது. அதுக்கு பேர் தான் கான்ட்ரா. ஓகேவா? கான்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கேஷ் என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணினா குறையும், ரிட்டர்னில் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் பண்ணினா இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் ரிட்டர்னில் குறையும். ரசிப்ட் வாங்கி போட்டோன்னா கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், பேமெண்ட்டில் வாங்கி போட்டோன்னா கேஷ் குறையும். கான்ட்ராவில் அப்படியே இருக்கும். அப்போ ஜேவினா என்ன, வாட் இஸ் கால்டு ஜேவி? யாராவது ஒருத்தர் ஜேவினா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் கரெக்டாக ஜேவின்னு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் 100 ரூபா ப்ரைஸ் தரேன், ஜிபேயில் ப்ரைஸ் தரேன், ப்ராமிஸாக தரேன். ஓகேவா? நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒரு நிமிஷம். ஸோ இன் ஜேவி, ஜேவியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வராது, வந்தால் அதுக்கு பேர் என்ன, ஜேவி கிடையாது. ஓகேவா? ஜேவியில் கேஷ் வராது, வந்தால் அது ஜேவி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஜேவினா என்ன, இன் ஜேவி. இதுதான் வந்து தம்ப் ரூல். இன் ஜேவி கேஷ் வில் நாட் கம், இஃப் கேஷ் கேம் இட் இஸ் நாட் ஜேவி. கிளியரா? ஸோ கேஷ் இம்பேக்டை பற்றி பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு. ஜேவியில் கேஷ் வரக்கூடாது, வந்தால் அது ஜேவி கிடையாது. சம் அதர் டிரான்சாக்ஷன், அது பர்ச்சேஸாக இருக்கலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்னாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், சேல்ஸ் ரிட்டர்னாக இருக்கலாம், ரெசிப்டாக இருக்கலாம், பேமெண்ட்டாக இருக்கலாம், கான்ட்ராவாக இருக்கலாம், ஜேவியாக இருக்கலாம். சரி, கான்ட்ராவாக இருக்கலாம். ஆனால் ஜேவியாக இருக்க முடியாது. கேஷ் இன்க்ளூடு பேங்க். கேஷோ பேங்க்கோ இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் நாட் ஜேவி, சம் அதர் டிரான்சாக்ஷன். அது இன்வால்வ் ஆகலைன்னா அதுக்கு பேர் ஜேவி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங். டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் டெபிட்டு, மெஷினரி அக்கௌண்ட்டு கிரெடிட்டு, பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபிக்ஸட் ஏதாவது ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த மந்த்து நம்ம ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரி போடுவோம். ஃபைனலைசேஷன் என்ட்ரி நம்ம வந்து வருஷ முடிவில் ஆடிட் ஃபைனல் பண்ணும்போது ஃபைனலைசேஷன் என்ட்ரி போடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேவியில் தான் வரும். ஓகேவா? ஸோ இன் ஜேவி, இன் ஜேவி, ஜேவியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வராது, வந்தால் அது ஜேவி கிடையாது. ஜேவியில் வந்து என்ன வரக்கூடாது, கேஷ் வரக்கூடாது, வந்தால் அது ஜேவி கிடையாது. ஸோ இம்பேக்ட் ஆஃப் கேஷ்ன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் படித்து பார்த்து முடித்த உடனே, ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் படித்து பார்த்த உடனே இதில் எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறது, உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளாக ரூல் சொல்லித்தரேன். அந்த ரூலை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். என்ன டிரான்சாக்ஷன்ங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணு. முதல் ஐடென்டிஃபை த டெபிட். டெபிட் என்னங்கிறத கண்டுபிடி. ஓகேவா? எதை கண்டுபிடிக்கணும், அதில் டெபிட் என்னங்கிறத கண்டுபிடி. கிரெடிட் தானாக வரும் அப்படின்னா உனக்கு பெருமை வரும், உனக்கு கிரெடிட் வரும். டெபிட்டை கண்டுபிடிச்சா கிரெடிட் வராதா அப்படின்னா அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்லிடுறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். இந்த ஒரு வேர்டு ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் 4 ஜேவியை ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சொல்கிறேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு எப்பொழுதுமே டெபிட் தான், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட், அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். 4 வாட்டி 10 வாட்டி சொல்லி பார்க்கணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் நம்ம மனசில் பதியணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்டு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒன்று கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லைனா கடன் சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்டு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கிரெடிட் வந்து கேஷ் கொடுத்து வாங்கினா கேஷு, பேங்க்குனா பேங்க்கு, கடன் சொல்லிட்டு போனால் சன்ட்ரி கிரெடிட்டார். இந்த ஒரு ரூல் இதை வச்சுட்டு நம்ம 4 போட போகிறோம், பார்த்துங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட். கிரெடிட் வந்து என்ன வரும், கேஷு அல்லது சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷு அல்லது சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு. ஷார்ட்கட் கீ F9. பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் சொல்லியிருக்கேன். அப்போ ரிட்டர்னில் அப்படியே உல்ட்டா, அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னில் அப்படியே உல்ட்டா வந்துடும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு,
பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணால் பொருளை திருப்பி கொடுத்தா நீ என்ன பண்ணணும், நீ வந்து என்ன பண்ணணும், உனக்கு காசு திரும்பி வந்துடும். ரைட்டா? நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க காசு கொடுத்து, அதை வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணிட்ட, அப்போ நீ வேண்டாங்கன்னு பொருளை திருப்பி கொடுத்துட்ட, அதுக்கு பதிலாக உனக்கு காசு வரும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ என்ன, ஆல்ட் F5. ஆல்ட் F5. பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, ஆல்ட் F5. அடுத்தது சேல்ஸு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். அப்போ சேல்ஸ் என்னவா இருக்க முடியும், ஆல்வேஸ் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்னா சேல்ஸ் அக்கௌண்ட் என்னவா இருக்க முடியும், ஆல்வேஸ் கிரெடிட். அந்த ஒரு தம்புரும் ஞாபகம் வச்சுக்கோ. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த வந்து கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் போடுங்க. இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணால் எப்படி வரும், சேல்ஸ் பண்ணால் என்ன வரும், உள்ள ஒன்று கேஷ் வரும், இல்லை செக் வரும், அல்லது கடன் சொல்லிட்டு போவான். கேஷு செக்கு அல்லது கடன் சொல்லிட்டு போனான். கடன் சொல்லிட்டு போனான்னா அவன் சொக்காய் எப்படி, ரைட்டா? டெபிட் த ரிசீவர். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணினா கேஷ் அக்கௌண்ட்டு அல்லது சன்ட்ரி டெட்டார் அக்கௌண்ட்டு கிரெடிட். கேஷு அல்லது சன்ட்ரி டெட்டார் அக்கௌண்ட்டு கிரெடிட், சாரி டெபிட்டு. சேல்ஸ் வந்து கிரெடிட் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ்னா ஆல்வேஸ் டெபிட், சேல்ஸு ஆல்வேஸ் கிரெடிட். ஞாபகம் வச்சுக்கோ. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட். சேல்ஸ் ரிட்டர்னில் அப்படியே உல்ட்டாவாக வந்துடும். இதுக்கு ஷார்ட்கட் கீ F8. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, F8. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட் போது சேல்ஸ் ரிட்டர்னில் அப்படியே உல்ட்டா. எப்போதுமே அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சேல்ஸ் பண்ணினோம், அதில் பொருள் ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன தருவோம், கேஷை வெளியில் கொடுத்துருவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு F6. ஆல்ட்டு F6. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். அந்த ஒன்று ஞாபகம் இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிரான்சாக்ஷனை படித்து பாருங்கள். அந்த டிரான்சாக்ஷனை படித்து பார்த்துட்டு இது பர்ச்சேஸா, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட். அதுக்கப்புறம் பாரு அது கேஷாக கிரெடிட்டாக பாரு. கேஷ்னா கேஷை போடு, கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா கிரெடிட்டாக போட்டு முடிஞ்சு போச்சு. பர்ச்சேஸ் ரிட்டர்னா இந்த மாதிரி முனுசாமி ரிட்டர்ன் டு த குட்ஸ் அப்படின்றக்க அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சன்ட்ரி கிரெடிட்டார். அப்போ அப்படியே அது உல்ட்டா. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் வரும், அந்த முருகன் அக்கௌண்ட்டு டெபிட்டில் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட். அப்போ சேல் பண்ணால் என்ன வரும் அதை பார்த்துக்கோ, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்டுங்கிற அந்த ஒரு வேர்டு ஞாபகம் இருந்தால் போதும், நீங்கள் 4 JVயை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வேர்டு ஞாபகம் இருந்தால் நீங்கள் 4 ஜேர்னலாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா. அடுத்தது என்ன இருக்குது, ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா. இந்த கான்ட்ராவை நான் கடைசியாக சொல்லித்தரேன். ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு அதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு. இப்போ ரெசிப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன வருது அந்த அக்கௌண்ட்டு டெபிட். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ரெசிப்ட்டில் என்ன வரும், ஒன்று கேஷ் வரும், இல்லைனா செக் வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு அல்லது பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கொடுத்தவனை பெருமைப்படுத்து, அப்போ என்ன, கிவர் அக்கௌண்ட்டு கிரெடிட். கொடுத்தவனை பெருமைப்படுத்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரெசிப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷு அல்லது பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கொடுத்தவனை பெருமைப்படுத்து. ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், ஐடென்டிஃபை த டெபிட். ரெசிப்ட்டில் கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு அல்லது பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கிரெடிட் என்ன, யார் கொடுத்தானோ அவனை கிரெடிட் பண்ணு, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ பேமெண்ட்டு, பேமெண்ட்டில் அப்படியே உல்ட்டா. யார் பணம் வாங்கிட்டு போகிறானோ அவன் சொக்கா எப்படி, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் கேஷ் அல்லது பேங்க், முடிஞ்சு போச்சு. இப்போ பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பேமெண்ட்டில் ரிசீவர் அக்கௌண்ட்டு டெபிட்டு. பேமெண்ட்டில் வந்து என்னது, ரிசீவர் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட். இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா F5. இதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன, F5. இதுக்கான ஷார்ட்கட் கீ F5. இது வரைக்கும் புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுது அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன் நடத்தி காட்ட போகிறேன். கான்ட்ரா. கான்ட்ரா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பணம் நம்ம கையை விட்டு போகாது. ஒன்று அது கேஷ் பாக்ஸில் இருக்கும், இல்லைன்னா பேங்க்கில் இருக்கும். எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா மொத்த பணம் மாறாது. என்கிட்ட ஒரு 10,000 பணம் இருக்குது, 3,000 கேஷாக இருக்குது, 7,000 பேங்க்கில் இருக்குது. அந்த 7,000 கனரா பேங்க்கில் 3,000 இருக்குது, இந்தியன் பேங்க்கில் 4,000 இருக்குது. அப்படின்னா 3 4 7 7 3 10. ஸோ கான்ட்ராங்கிறது பணம் நம்ம கையை விட்டு போகாது, நமக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கும். இதுதான் கான்ட்ரா. இந்த கான்ட்ராவில் நமக்கு ஒரு கான்ட்ராவர்சி உண்டு. என்ன உண்டு, இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டு டெபிட்டு, எந்த அக்கௌண்ட்டு கிரெடிட்டு, அது வந்து நமக்கு சில சமயம் குழப்பமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தியன் பேங்க்கில் ஒரு 50,000 டெபாசிட் பண்ணுறேன். எந்த அக்கௌண்ட் டெபிட்டு, எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டு? இந்தியன் பேங்க்கில் ஒரு 50,000 டெபாசிட் பண்ணுறேன். எந்த அக்கௌண்ட் டெபிட்டு, எந்த அக்கௌண்ட் கிரெடிட்? யாராவது மெசேஜ் போடுங்க பார்ப்போம். இந்தியன் பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ணுறேன் 50,000.
எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டு? எது டெபிட், எது கிரெடிட்டு? சொல்லுங்கள். என்னப்பா டவுட்டாக இருக்கா உங்களுக்கு? எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டு? இது வேறு எனக்கு வீடியோ ஓடிட்டே இருக்குது, நேரம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராவை பொறுத்த வரைக்கும் எந்த அக்கௌண்ட் டெபிட்னா பணம் எங்கே போய் சேருதுன்னு பாரு, அந்த அக்கௌண்ட்டு டெபிட். எங்கேருந்து போகுதுன்னு பாரு, அந்த அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? இந்த பணம் எங்கே போய் சேருது, வேர் த மணி கோஸ், அந்த அக்கௌண்ட்டு டெபிட். ஃப்ரம் வேர், அந்த அக்கௌண்ட்டு கிரெடிட். ஓகேவா? நான் வந்து உங்கள் கிளாஸ் எடுக்கிறது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அல்ல, காமர்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகேவா? எல்லாருக்கும் லேமேனு கூட புரியணும், அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வேர் மணி கோஸ், பணம் எங்கே போய் சேருது, அந்த அக்கௌண்ட்டு டெபிட். பணம் வந்து எங்கே போய் சேருது, சப்போஸ் நீ டெபாசிட் பண்ணுறன்னா பேங்க்கு போகுது, பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு. சப்போஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க, கேஷ் உள்ளே வருது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ பணம் எங்கே போய் சேருது, அந்த அக்கௌண்ட்டு டெபிட்டு. ஃப்ரம் வேர், அது வந்து கிரெடிட். ஃப்ரம் வேர் வந்து எங்கேருந்து போகுதோ அது கிரெடிட்டு. இதுக்கான ஷார்ட்கட் கீ F4 கான்ட்ரா. இதுக்கான ஷார்ட்கட் கீ F4 கான்ட்ரா. இப்போ நான் ஜேவி உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? கான்ட்ராவை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன், ஜேவியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ நான் நடித்து காட்டுறேன். இந்த கான்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான கான்ட்ரா இருக்குது. கான்ட்ரா வந்து எத்தனை இருக்குது? 3 வகையான கான்ட்ரா இருக்குது. அந்த 3 வகையான கான்ட்ரா என்னென்னா, ஒன்று பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, அல்லது டெபாசிட் பண்ண பணத்தை வித்ட்ரா பண்ணுறது, இது ஒரு வகை கான்ட்ரா. 3வது கான்ட்ரா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. கான்ட்ரா மொத்தம் எத்தனை வகை? 3 வகை. ஒன்று கேஷ்லேருந்து பேங்க்கு, அல்லது பேங்க்குலேருந்து கேஷு, அல்லது பேங்க்கு டு பேங்க்கு, அல்லது கேஷ் டு கேஷ், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ 3 வகையான கான்ட்ரா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சட்டப்பை இருக்குது, பேண்ட்டு பாக்கெட்டு, 2 பேண்ட்டு பாக்கெட் இருக்குது. இந்த சட்டப்பை ஒன்றே ஒன்று இருக்குது, அதை வந்து நான் கேஷ் பாக்ஸ்னு வச்சுக்கிறேன். 100 ரூபாய் கேஷ் பாக்ஸ். சட்டப்பையில் இருக்கிறது கேஷ் பாக்ஸ். என்னுடைய 2 பேண்ட்டு பாக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் இருக்கிறது இந்தியன் பேங்க், இடது பக்கம் இருக்கிறது கனரா பேங்க், அப்படி வச்சுப்போம். இப்போ நாம் அந்த அக்கௌண்ட்ஸை உங்களுக்கு நடித்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பானுமதி இருக்காங்க, பானுமதிக்கிட்டேருந்து நான் 100 ரூபா பணம் வாங்குகிறேன். பானுமதிக்கிட்டேருந்து நான் 100 ரூபா பணம் வாங்குகிறேன். பானுமதிக்கிட்டேருந்து நான் 100 ரூபா பணம் வாங்கினேன் அப்படின்னா எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டு? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரெசிப்ட்டு. பானுமதியை பொறுத்த வரைக்கும் அது பேமெண்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும், சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் இது ரெசிப்ட்டு. பானுமதியை பொறுத்த வரைக்கும் இந்த 100 ரூபாங்கிறது என்ன? பேமெண்ட்டு. நீங்கள் பானுமதி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க வேண்டாம், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் போதும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் அப்படியே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்துக்கோ. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 100 ரூபாய் ரெசிப்ட்டு. அப்போ என்ன பண்ணுவேன் நான்? கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பானுமதி அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஓகேவா? ஜேவி என்ன போடுவேன் இதுக்கு? இதுக்கு என்ன ஜேவி? இதுக்கு என்ன ஜேவி? கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கொடுத்தது யார்? பானுமதி. ஸோ பானுமதி அக்கௌண்ட்டு கிரெடிட். பானுமதி அக்கௌண்ட்டு கிரெடிட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 ரூபா பானுமதி அக்கௌண்ட்டில் 100 ரூபா கிரெடிட் பேலன்ஸ் காட்டிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ பானுமதிக்கிட்டேருந்து நான் 100 ரூபா வாங்கி கல்லாப்பட்டியில் போட்டேன். இது என்னென்னா இது கேஷ் பாக்ஸ். இது பார்த்துங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸ், இது கேஷ் பாக்ஸ். என் முகம் தெரியலனா பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய பேண்ட் பாக்கெட், இது வந்து இந்தியன் பேங்க், இது வந்து கனரா பேங்க், இது என்னுடைய கேஷ் பாக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த என்னுடைய கேஷ் பாக்ஸ்லேருந்து நான் இந்தியன் பேங்க்கு டெபாசிட் பண்ணுறேன். பணம் எங்கே போய் சேருதோ அந்த அக்கௌண்ட்டு டெபிட்டு, எங்கேருந்து போகுதோ அது கிரெடிட்டு. இப்போ நான் இந்தியன் பேங்க் கேஷ் பாக்ஸ்லேருந்து நான் இந்தியன் பேங்க் டெபாசிட் பண்ணுறேன். அப்போ பணம் எங்கே போய் சேருது? இந்தியன் பேங்க் போகுது. அப்போ இந்தியன் பேங்க் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். ஓகேவா? பணம் எங்கே போய் சேருது? இந்தியன் பேங்க். எங்கேருந்து போகுது? கேஷ் பாக்ஸ். ஸோ இந்தியன் பேங்க் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். இப்போ இந்தியன் பேங்க்லேருந்து நான் பணத்தை வித்ட்ரா பண்ணுறேன். இந்தியன் பேங்க்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணால் பணம் எங்கே வருது? கல்லாப்பட்டிக்கு வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, இந்தியன் பேங்க் கிரெடிட். இப்போ கேஷ் பாக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? கனரா பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறேன். அப்போ கனரா பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். கனரா பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கனரா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? கனரா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறேன். கனரா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கனரா பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. இப்போ நான் திரும்பவும் இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். அப்போ எந்த அக்கௌண்ட் டெபிட்டு? இந்தியன் பேங்க் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஓகேவா? ரைட்.
அப்போ பணம் எங்கே போய் சேருதோ அந்த அக்கௌண்ட்டு டெபிட். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 பேங்க் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று இந்தியன் பேங்க், இன்னொன்று கனரா பேங்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்லேருந்து நான் கனரா பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்தியன் பேங்க்லேருந்து கனரா பேங்க் போகுது. அப்போ வந்து எந்த அக்கௌண்ட் டெபிட், எங்கே கிரெடிட், பணம் எங்கே போய் சேருது, கனரா பேங்க் போய் சேருது. அப்போ கனரா பேங்க் டெபிட்டு, இந்தியன் பேங்க் கிரெடிட்டு. கனரா பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க் வருது பணம். அப்போ இந்தியன் பேங்க் டெபிட்டு, கனரா பேங்க் கிரெடிட்டு. இந்தியன் பேங்க்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன். வித்ட்ரா பண்ணினா கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, இந்தியன் பேங்க் கிரெடிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேஷை வந்து அரவிந்தவல்லிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த கேஷை நான் வந்து என்ன பண்ணுறேன், அரவிந்தவல்லிக்கு கொடுக்குறேன். இந்த 100 ரூபா வச்சுக்கோமா அப்படின்னு அரவிந்தவல்லிக்கு கொடுத்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன வரும், என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தவல்லிக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன் இல்லையா, ரிசீவர் அக்கௌண்ட்டு டெபிட்டு. அப்போ அரவிந்தவல்லி அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். அரவிந்தவல்லி அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். எவ்வளோனா 100 ரூபா. இப்போ பாருங்கள், பானுமதிக்கு என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நான் 100 ரூபா தரணும்னு காட்டுது. அரவிந்தவல்லிக்கு அவங்கள்ட்ட என்கிட்ட 100 ரூபா வரணும்னு காட்டுது. ஓகேவா? இந்த 2 ஜேவிலையும் பானுமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பானுமதிக்கு வந்து என்ன கிரெடிட் பேலன்ஸ் நான் தரணும், அரவிந்தவல்லிகிட்டேருந்து எனக்கு வரணும் அப்படின்னு காட்டுது. ரைட்டா? அசியூம் பண்ணிக்கோ அரவிந்தவல்லியும் பானுமதியும் அடுத்தடுத்த வீடு. ஓகேவா? அரவிந்தவல்லியும் பானுமதியும் அடுத்தடுத்த வீடு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ பானுமதிக்கு நான் காசு கொடுக்கணும். ரைட்டா? நான் என்ன சொல்கிறேன், பானுமதிக்கு காசு கொடுக்கணும். அரவிந்தவல்லியை கூப்பிட்டு, அரவிந்தவல்லி இந்த மாதிரி பானுமதிக்கு நான் வந்து ஒரு 100 ரூபா தரணும், நீ கொடுத்துருமா அப்படின்னுட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் பக்கத்து வீடு, நான் தொலைவில் இருக்கேன், அந்த 100 ரூபாயை என்ன பண்ணு, நீ பானுமதிகிட்ட கொடுத்துருமா அப்படின்னு அரவிந்தவல்லிகிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னதை நம்பி அந்த காசு வந்துருச்சு இல்லையா, அரவிந்தவல்லி என்ன பண்ணுறாங்க, பானுமதிக்கு கொண்டு போய் அந்த 100 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த டிரான்சாக்ஷனை என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஏன் மென்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா, அந்த மாதிரி என்ட்ரி பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஒரு பக்கம் நான் பானுமதிக்கு தரணும்னு காட்டும், இன்னொரு பக்கம் அரவிந்தவல்லிகிட்டேருந்து வரணும்னு காட்டும். இது நான் சொல்லி அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும், புக்கில் என்ட்ரி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதுதான் ஜேவி, இதுதான் கேஷ்லெஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பானுமதிக்கு நான் காசு கொடுக்கணும், ஆனால் நான் கொடுக்கவே இல்லை. அரவிந்தவல்லிட்டேருந்து காசு வாங்கணும், நான் வாங்கலை. நான் சொன்னதுனால என்ன பண்ணுறாங்க, அரவிந்தவல்லி எனக்கு கொடுக்க வேண்டிய காசை பானுமதிகிட்ட கொடுக்குறாங்க. இது இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம டேலியில் என்ட்ரி பண்ண போகிறோம். இது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், அப்ளை கோல்டன் ரூல். ஸோ கோல்டன் ரூல் நான் வேண்டான்னு சொல்லலை, திரும்ப சொல்கிறேன். இந்த இடத்துல ஜேவிக்கு கோல்டன் ரூல் தான் அப்ளை பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது, ஷார்ட்கட் எதுவும் கிடையாது. கோல்டன் ரூல் படிங்க. இதுதான் வந்து என்னுடைய சம்மரிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். யார் பணம் வாங்குறா, பானுமதி பணம் வாங்குறான். ஸோ டெபிட் த ரிசீவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானுமதி அக்கௌண்ட்டு டெபிட். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த இடத்துல போட்டுறேன். இந்த இடத்துல ஜேவியில் பானுமதி அக்கௌண்ட்டு டெபிட்டு, அரவிந்தவல்லி அக்கௌண்ட்டு கிரெடிட். இதுக்கான ஷார்ட்கட் கீ F7. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டேலியில் மொத்தம் நாட் ஓன்லி இன் டேலி, எனி கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், மொத்தமே 8 அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. ஈச் அண்ட் எவரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், விச் அக்கௌண்ட் டு பி டெபிட், விச் அக்கௌண்ட் டு பி கிரெடிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கிறத கண்டுபிடிங்க. கிரெடிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். அந்த ஒரு டம்ப் ரூலை ஞாபகம் வச்சுக்கிட்டா 4 ரூல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரசிப்ட், பேமெண்ட், கான்ட்ரா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஜேவினா என்ன, ஜேவிங்கிறது பார்த்தீங்கன்னா கேஷ் வரக்கூடாது, கேஷ் வந்து அது ஜேவி கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ரூல், ஈவன் தோ இட் இஸ் நாட் இன் கூகுள், உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் என்ன மீனிங், அதை வந்து நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. திரும்ப அதை படிங்க, திரும்ப அதை ஞாபகம் வச்சுங்க. இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மஸ்ட் பி an asset or expenses. Asset or expenses is depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an expenses.
ஓகேவா? இந்த ரூலை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses, it depends the nature of the ledger. If the nature of the ledger is the balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an expenses. Vice versa. In your books of accounts, if a ledger shows credit balance, it must be an income or liability. Income or liability is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is the balance sheet ledger, it is liability. If the nature of the ledger is the P&L, it is an income. இந்த கோல்டன் ரூலையும் நீங்கள் மறக்காமல் படிங்க. நாளையிலேருந்து நாம் 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னங்கிறத படித்து பார்த்து எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்து சேல்ஸ் என்ட்ரி, ரசிப்ட் என்ட்ரி, பர்ச்சேஸ் என்ட்ரி இதெல்லாம் டேலியில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். ஜெய்ஹிந்த். பை. தேங்க்யூ.